ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர் வீராங்கனைகள் கூட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ள தான் நான் வந்தேன். வேறு எதுவும் தான் கேளுங்க. அதாவது யாரெல்லாம் தவழ்ந்து வந்தவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான கூட்டமாக இருக்கும். வேற என்ன சொல்ல முடியும்? அதான் சொன்னேன் பேசுகிறப்ப, இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல கூட்டணியில் இடம்பெறும். பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்படும். இல்லை இல்லை, உங்களுக்கு நான் எந்தெந்த கட்சியோட பேசிகிட்டு இருக்கேங்கிறது இப்போ சொல்கிறது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. எங்களுடைய எல்லா பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு உங்கள்கிட்ட நானே சொல்கிறேன். பழனிசாமி இப்படி தான் எல்லாரும் ஏமாத்தியே பிழைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பிழைச்சி வந்தார். தவழ்ந்து வந்தேன்னு அவரே ஒத்துக்கிட்டார். அங்கே போய் எஸ்டிபிஐ கூட்டத்திலேயே எப்படி வன்னிய மக்களுக்கு 10% முடியாத ஒன்று சும்மா ஜீவோ ஒண்டி பேப்பரில் கையெழுத்து போட்டாரோ, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு செய்ய முடியுங்கிறது தெரிந்தோம். வேணுங்கன்னா எனக்கு ஏமாற்ற பார்த்தார். நான் ஒரு தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக செய்த சதி. அது வன்னிய பெருங்குடி மக்களும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுமாரி சிறுபான்மை மக்கள் ஒன்றும் இழுத்த வாயர்கள் இல்லை, ஏமாளிகள் இல்லை. பழனிசாமி போடுற வேஷம்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த தேர்தலில் பழனிசாமிக்கு தக்க பாடம் சிறுபான்மை மக்கள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவரது துரோகத்திற்கான தண்டனை வழங்குவார்கள். இல்லை நம்ம அதே மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பழக்கம் நமக்கு கிடையாது. பழனிசாமி ஒரு ஏமாற்று பேர் வெளிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பதவிக்காக அதிகாரத்திற்காக அவர் காலையும் பிடிப்பார், கழுத்தையும் பிடிப்பாருங்கிறது தெரியும். அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர காரணமாக இருந்தவர்களுக்கு முதுகில் குத்தினார். அதேமாதிரி ஆட்சியை தொடர இருந்தவர்களுக்கு முதுகில் குத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலே அவர்களை இத்தனை நாள் பாதுகாத்தவர்களுக்கு முதுகில் குத்துற வேலையில் இறங்கியிருக்காருங்கிறது தெரியும். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இழிச்சவாயர்கள் இல்லை. ஏதோ அங்கே உள்ள தொண்டர்கள் இரட்டையில் இருப்பதற்காக இது தலைவர் கட்சி அம்மா கட்சின்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்களும் அங்கே இருக்கிறவங்களும் உண்மை தெரியுது. பணத்திற்காக பணபலத்துக்காக பண தேவைகளுக்காக ஒட்டி கொண்டிருப்பவர்களும் பழனிசாமி செல்கிற பாதை எவ்வளவு ஆபத்தானதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அது நெல்லிக்காய் கூட்டம் போல் சிதறுகின்ற காலம் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வருங்கிறது தான் எல்லோருடைய கணிப்பு. கொடநாடு கொலை மற்றும் கொள்ளைக்கு சம்பந்தமானவர் யார் என்று மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை சரியாக அதை உருவு செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும். அவர் தானே சொல்றாரு ரகசியம்னு. அது அவருக்கு பழனிசாமிக்கு தெரிஞ்சது தானே. நாங்கள் 2 பேரும் நண்பர்கள், 2 பேரும் ஒன்றா அரசியலில் பயணிக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம். பட் இந்த ரகசியத்தை அவராக சொல்லாமல் நானாக கேட்டால் நல்லா இருக்காது. என்கிட்ட சொன்னாருன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைவது தான் அம்மாவுடைய தொண்டர்களுக்கு வெற்றியை தருவது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் வருகின்ற அனைவருமே ஒன்றிணைந்து வருகின்ற தேர்தலில் வருங்காலத்தில் எல்லா தேர்தலும் ப்ராக்டிக்கலாக
அது முடியுமான்னு தெரியல. அது மாதிரி ஒரு நிலை வந்து அந்த நேரத்தில் அதை பற்றி பேசிக்குவோம். அதான் இந்த நேரத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்றைக்கி எதுக்கெல்லாம் போராடுறாங்க? தேர்தல் வாக்குறுதியில் திமுக தலைவர் சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுங்கன்னு கேட்குறாரு. அவங்களை ஏமாற்றி வர்றாங்க. இதில் என்னென்னா பொதுமக்கள் பண்டிகை காலத்தில், பொங்கல் காலத்தில் பெரும் அவதிக்கு உள்ளாவார்கள். அதனால் அரசாங்கம் உடனடியாக போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளவை இதே திமுக தனது வாக்குறுதியில், தேர்தல் வாக்குறுதியில் ஒத்துக்கொண்ட நிறைவேற்றி தருவதாக ஒத்துக்கொண்ட வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பம். இல்லை அது எல்லாம் ரைட்டு சார். இவங்க தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களே வாக்குறுதி, அதுபடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதிப்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றி தர வேண்டும் தான் கேட்குறேன். ஏன்னா அதிமுக தான் இப்போ ஆட்சியிலே இல்லையே, மக்கள் தான் அவங்களை ஆட்சியை விட்டு ஆட்சியில் வந்து எடுத்துட்டாங்களே. அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. யார்? இவங்க தான் அரசியல் பண்ணுறாங்க, மக்களை ஏமாற்றிக்கிறார்கள். தேர்தல் வேறு ஒன்றும் கேட்கல. 500க்கு மேலே வாக்குறுதி சொன்னீங்களே ஐயா, அதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறேங்க? அப்படி நான் எதுவும் சொன்னேன்? சில கட்சிகளோட தான் சொல்கிறேன். நீங்களா இன்டர்பிரேட் பண்ணுறதுங்களா? தயவுசெய்து நான் இல்லை சில கட்சிகளுடன் பேசி கொண்டு இருக்கிறோம். கூட்டணி உறுதியான பிறகு சொல்கிறேன்னு சொல்ல. இன்னொன்று நான் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி ஒரு கால், ஏன்னா எதுலையுமே வந்து 2 சைடும் பார்க்குறோம். அமையவில்லை என்றால் தனியாக போட்டியிடுவதற்கு தயாராக இருக்குன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். கூட்டணி வரைக்கணுங்கிறது தான் எங்களுடைய முயற்சி. அதுக்காக தான் நாங்கள் வந்து கூட்டணி பேசிட்டு இருக்கோங்க. எல்லாம் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சு சொல்லுங்கள். இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்று இங்கே வாங்க முடியாது. சரி, வேற நீங்களும் ஓபிசி இணைந்து செயல்படுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஓபிசி வந்து நாங்கள் பாஜக கூட்டணி ஆதரிக்கிறோம், மோடி தான் 3வது அணியாக பிரதமராக வரணும்னு இருக்காரு. அந்த மாதிரி சார், ஓபிஎஸ் நானும் இணைந்து அரசியல் ரீதியாக செயல்படுவோம்னு தான் நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, எல்லாம் முடிவுக்கு வந்து உங்களுக்கு தெரிய போகுது. ஏன் அவசரப்படுறீங்க? நான் சொல்கிறேன், உங்களுக்கு பொறுமையாக இருக்கு. தமிழகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டணி அமைப்பா தலைமை எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அணிலை போல் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில் செயல்படும் நான் பலமுறை சொல்லுவேன். இல்லை, நாங்கள் ஜனநாயக ரீதியாக மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்றால்தான் அங்கே தொண்டர்களை எல்லாம் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுயநலவாதிகளிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியும். எங்களை ப்ரூவ் பண்ணதுன்னா ரெட்டையில் இருக்கேன்னு அங்கே அப்பாவிகளாக இருக்கின்ற தொண்டர்களை நாங்கள் உண்மை நிலையை உணர்த்தி அவர்களை எங்களோடு மீட்டெடுக்க முடியும். சரி.